ரெண்டே வேளை அதிகபட்சம் 3 வேளை தாங்க இந்த ரொட்டியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்க சளி பூரா கரைஞ்சி ஓடி போயிருங்க. குறிப்பா அடிக்கடி சளி பிடிக்கக்கூடியவங்க, சைனஸ் தொந்தரவு உள்ளவங்க, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க, டிபி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதுலயுமே கர்ப்பப்பை பிரச்சனை உள்ள பெண்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிருங்க. இப்ப நம்ம பாக்குறதாங்க முள்ளுமுருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளுமுருங்க அந்த இலை கைப்பிடி அளவு எடுத்து அதோட நடுக்காம்பு எல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு 200 கிராம் அரிசி எடுத்துக்குங்க. அரிசி எடுத்து தண்ணியில ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டுருங்க. மிக்சி ஜார்ல போட்டுட்டு இந்த கைப்பிடி சுத்தம் பண்ணி வச்ச முள்ளுமுருங்க இலையை ஒன்னா போட்டுருங்க. ஒன்னா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம். இந்த பாருங்க வீடியோல அந்த தட்டுல இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு மிளகு, அந்த அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு ருசிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கீங்க. உப்பு போட்டு நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துடணும், அரைச்சி எடுத்துடணும். லேசா தண்ணி போட்டுக்கணும், இல்லைன்னா அரவைக்கு வராதுங்க. உங்ககிட்ட அம்மியோ உரலோ இருந்து நீங்க அதுல ஆட்டிங்கன்னா ருசின்னு கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க. நல்லா பதமா ஆட்டி எடுத்துக்குங்க. அந்த பதம் இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும். துவையல் பதமா எடுக்கணுங்க. துவையல் பதமா போட்டு ஆட்டி எடுத்துடணும். ஆட்டி எடுத்துட்டு ஒரு வாழை இலையை எடுத்து அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இதுதான் பதம். இந்த பதத்தை ஆட்டி எடுத்து இந்த பாருங்க வாழை இலையில போட்டு ரொட்டி மாதிரி தட்டி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்க நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்க்கும்போது ருசி கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்திருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடுபடுத்துங்க. சூடுபடுத்தி அதில் தேவையான அளவுக்கு நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ போட்டு இதை ரொட்டியாக சுட்டு எடுத்துக்குங்க. சுட்டு எடுத்துட்டு காலையில் ஒரு நேரம் உணவு போல் இதை சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் மாலை ஒரு நேரம் ஸ்நாக்ஸ் போல் சாப்பிடுங்க. மறுநாள் தேவைப்பட்ட காலையில் ஒரு நேரம் உணவு போல் எடுத்துக்குங்களேன். உங்களுக்கு சளி என்பது இருக்காதுங்க, கரைஞ்சி ஓடி போயிடும். இதை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி இந்த சைனீஸ் தொந்தரவு உள்ளவங்களாம் அடிக்கடி சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராதுங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு ருசிக்கு நீங்கள் தேவைப்பட்ட ஏதாவது ஒரு சட்னியோ அல்லது ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க.